வணக்கம் மக்களே! பிசிஓஎஸ் சீரிஸ் ஒண்ணொன்னா பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில இது நியூ வீடியோ. இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓவரி ப்ராப்ளம் இல்ல. ஹார்மோன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கட் ஹெல்த்துக்கும், பிசிஓஎஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த லிங்க பத்தி தான் பேச போறோம். ரெடியா? இந்த பிசிஓஎஸ்ஸால சஃபர் ஆகுற கேர்ள்ஸ் எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸோட சேர்த்தி அடிக்கடி ப்ளாட்டிங், ஸ்டூபான் பெல்லி ஃபேட் இதாலலாம் சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கட் ஹெல்த் தான் காரணம். பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய உமனோட கட்ல லாக்டோபாசிலை அப்படிங்கக்கூடிய குட் பாக்டீரியாவோட அளவு கம்மியாகவும், எல்பிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் அதிகமாகவும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேட் பாக்டீரியாஸ் லிப்போபாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாக்ஸினை வெளியிடும். இந்த எல்பிஎஸ் பிளட்டுக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா உடம்புல இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிரும். ஓவரீஸ்க்கு தாறுமாறாக சிக்னல் எழுப்பி ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதிகமாக பெல்லி ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கு வழி வச்சு கொடுத்துரும். இந்த பெல்லி ஃபேட் அகெயின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை காஸ் பண்ணும். இப்படி ஒரு விசியஸ் சைக்கிளோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா உங்களோட கட் ஹெல்த்து தான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிசிஓஎஸ் இருக்க பெண்கள் காலையில் எந்திரிச்சதும் நீராகாரத்தை குடிக்கலாம். காலை உணவாகவோ அல்லது சிற்றுண்டியாகவோ கூழை எடுத்துக்கலாம். மதியானம் கண்டிப்பாக நார்மல் சாப்பாட்டுக்கு அப்புறம் பட்டர் மில்க் அப்படிங்கக்கூடிய மோர் ஊற்றி சாப்பிட்ற பழக்கத்துக்கு மாறலாம். இதில் எல்லாத்துலேயும் குட் பாக்டீரியாஸ் நிறையவே இருக்குது. குறிப்பாக இந்த கூழில் ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் ரெண்டுமே இருக்குது. இதனால் குட் பாக்டீரியாஸும் க்ரோ ஆகும். இந்த எல்பிஎஸ் ப்ரொடக்ஷன் டைரெக்டாக உடம்பால் அப்சார்ப் பண்ணாத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணவும் செய்யும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்காக உடல் எடையை குறைக்க ட்ரை பண்ணுறவங்களும் காலையில் ஒரு வேளை உணவு பகுதிக்கு பதிலாக கூழை எடுத்துக்கலாம். இதனால் நீங்கள் அந்த கட் ஹெல்த் கரெக்ட் பண்ணுறீங்க, அந்த விசியஸ் சைக்கிளை பிரேக் பண்ணுறீங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. கேப்பக்கூழ் மாதிரியானதை குடிக்க போகும்போது அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் அண்ட் கால்சியம் பிசிஓஎஸில் சிலருக்கு ரொம்ப நாள் கழித்து பீரியட் வரும்போது ப்ரொலாங் ப்ளீடிங் ஆகும். அதனால ஏற்படக்கூடிய அனிமியாவுக்கும் நல்லது. ரொம்ப குளிர்காலத்துலேயும் மழை நேரத்துலேயும் சளி பிடிச்சிருக்கும் போதும் எடுக்காமல் இருக்கலாம். சம்மர் சீசனில் உடம்பு சூடாக போகும்போதெல்லாம் இது ரொம்பவே நல்ல வகையான உணவு முறை. ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.